சார், தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய வெடி வெடிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது, என்டிஏ கூட்டணியில இன்னொரு முக்கிய கட்சி இணைய போகுதுன்னு சொன்னதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அது யாருன்னு தெரிஞ்சுக்க தமிழகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த எக்ஸ் கட்சி எது சார்? நிச்சயமா அதை பத்தி சொல்லலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கட்சி அலுவலகத்தில் எம்எல்ஏ சீட்டுக்காக யார் யாரெல்லாம் விண்ணப்பித்திருந்தார்களோ அவங்களிடம் நேர்காணல் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது தன்னுடைய கட்சிக்காரர்களிடம் கூட்டணியில் நிறைய கட்சிகள் இணைய போகிறது, குறிப்பாக இப்பொழுது ஒரு மிகப்பெரிய கட்சி இணைய போகிறது, அதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக கட்சி பணியை ஆற்றுங்கள், வெற்றி பெறுவதற்குண்டான அத்தனை நடவடிக்கையும் எடுங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க கிட்ட அவரு சொல்லியிருக்காரு. சரி, அந்த கட்சி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்க. குறிப்பா அதுல தினகரனின் அமமுக அந்த கட்சி இணைய போகுது. அது எப்படி சார் அவங்க சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இசைவு கொடுத்து விட்டாரா? ஆமாம், எடப்பாடி அவர்கள் தினகரனின் அமமுக கட்சிக்கு என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த கட்சி தான் முதல் கட்சியா என்டிஏ கூட்டணியில இப்போ இணைய போகுது. முதல் கட்சின்ற சென்ஸ் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் பாமக இணைஞ்சிட்டாங்க. இப்போ ரெண்டாவது கட்சியா தினகரனின் அமமுக இணையுது. ஸோ இவங்களுக்கு எனக்கு கிடைச்ச தகவல் 7 to 9 சீட்டு கொடுக்க போறதா நான் அறிந்த வரையில் இங்கே உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அமமுக சரி. ஆனா தேமுதிக பற்றி ஒரு பேச்சு ஓடுதே, அது பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? ஆமா, நிச்சயமா நான் அதை பத்தி இங்க உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேமுதிக கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சில டிமாண்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வச்சதா எனக்கு கிடைச்ச தகவல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 எம்எல்ஏ சீட்டும் ஒரு மேல் சபை உறுப்பினர் எம்பி சீட்டும் கேட்டதா எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் இல்லையா? எல்லாரும் சொல்ற தகவல். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல டெல்லியும் தலையிட்டு இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கிட்ட கூப்பிட்டு, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட அனுசரிச்சு போங்க, இதனால உங்களுக்கு பெரிய பலன் இருக்கு, அதனால விட்டு கொடுத்து போங்க, இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம ஈகோ காட்டிக்க வேணாம், நம்மளோட ஒரே எதிரி தீய சக்தி திமுக தான், அதை எப்படி ஒழிக்கணும், தமிழக மக்களை காப்பாற்றணும், அது மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்டான நிச்சயமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க என்டிஏ கூட்டணியில சேர போறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் அவர்களுக்கு 15 எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதா தகவல். எம்பி இப்போதைக்கு கிடையாது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதோட அவங்க கேட்ட ஒரு தொகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 15 கோடியும் அது போல அவங்களுக்கு கொடுக்க போற அத்தனை தொகுதிக்கும் செலவை பார்த்துக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவுமே கூடிய விரைவில் என்டிஏ கூட்டணியில் இணையும் ஒரு கட்சி அப்படின்னு என்னால இங்க சொல்ல முடியும். இப்போ எல்லாருடைய கண்ணும் நடிகர் விஜய் மேலதான் இருக்கு. அவரோட தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அவங்க என்டிஏக்குள்ள போக வாய்ப்பு இருக்கா? இதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வியா இருக்கு சார். நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டாரு. சிபிஐயோட என்கொயரியை முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பிட்டாரு. ஸோ அங்கேயே அவருக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஸோ அவர் ஒரு 50-50 அப்படின்ற டயலாமால தான் இருக்காரு. அவருக்கும் அறிவுறுத்தப்பட்டது, தீய சக்தி திமுகவை தான் நம்ம இங்க ஒழிக்கணும், இங்க வேற எதையும் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் அவருக்கு நிறைய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. திரு விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. ஆனா அவருக்கு கூட இருக்கிற ஒரு சிலர் அவரை சுத்தமா குழப்பி கொண்டு இருக்கிறாங்க. அதனால அவர் சில தடுமாற்றங்கள் இருக்கு. அதே நேரத்துல அவரு என்டிஏல வந்தா நிச்சயமாக 200+ சீட்டை என்டிஏ கூட்டணி ஸ்வைப் பண்ணுது, அதுல நோ டவுட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டிஎம்கேவோட ஆன்டி இன்கம்பன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு வீசுது. ஸோ நிச்சயமா விஜய் அவர்கள்
இப்போ இன்னைக்கு ஸ்டாண்ட்ல என்ன இருக்காரு அப்படின்னா 50-50 இருக்காரு. இதுக்கு முன்னாடி சுத்தமா வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரு 50-50 மனநிலைக்கு வந்திருக்காரு. சொல்ல முடியாது, எதுவும் நடக்கலாம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பழமொழி இருக்கு. ஸோ நிச்சயமா இந்த சமீப நாட்கள்ல என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய பலத்தோட வந்துட்டு இருக்கு. அதனால ஒரு பலமான கூட்டணியா திமுகவோட கூட்டணிக்கு எதிர ஒரு பலமான கூட்டணியா உருவாயிட்டு இருக்கு. இப்பதான் திமுகவுக்கு கொஞ்சம் பயம் துளிர் விட்டுருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய சீட்டு கேட்டு திமுகவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், அண்டு வைகோ அவர்களாகட்டும், ஸோ எல்லாருமே அவருக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முடிவு எப்படி இருக்குன்னு தெரிய போறதில்ல. டே டு டே ஒவ்வொரு நாளும் பல சுவாரஸ்யங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இதை பத்தி மீண்டும் ஒரு அப்டேட்டை விரைவில் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.